ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அத்தை வந்து புதுசாக ஒரு பிரிண்டர் வாங்கியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக இது எப்படிலாம் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணுறாதீங்க, ஏன்னா நிறைய ஸ்டெப் வந்து இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணிங்க உங்களுக்கும் புரியாது. நான் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த கம்பெனியில் பிரதர்ஸ் கம்பெனியில் இந்த மாடலில் வாங்கினீங்கன்னா இந்த பிரிண்டர் கைடு மாதிரி இந்த யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோவை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம வாங்கியிருக்க பிரிண்டரு பிரதர்ஸ் கம்பெனியில். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு மேலே வந்து இந்த கேபிள்ஸு மேனுவல்ஸ்லாம் இருந்துச்சு, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேட்ரேஜ் அதுவும் மேலே கொடுத்துட்டாங்க. கேட்ரேஜ் எடுத்து ஓரமாக வச்சிட்டேன். இப்போ வேறு என்ன பார்த்தா மேனுவலு இந்த கைடு அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் லாஸ்ட்டாக அதை படித்து பார்த்தா தான் நிறைய விஷயம் தெரிஞ்சு. இப்போ பிரிண்டர் இருக்குது, அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, கேபிள் இந்த பிரிண்ட் எடுக்கிற கேபிள், இது மாதிரி சில கேபிள் இந்த மேனுவல் இவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒன்று ஒன்றா பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். அங்கங்கே டேப் போட்டு ஒட்டிச்சிருந்தாங்க. இப்போ எதுவும் அந்த லூஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டேப் போட்டு ஒட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஷிப் பண்ணும்போது கீழே கலந்து உழுந்து அது உடஞ்சிடக்கூடாதுல, அதனால தான் டேப் போட்டிருக்காங்க. இப்போ திறந்துட்டோம், உள்ளே ஒரு கவர் போட்டிருக்காங்க, அதில் டேப் எடுக்க மறந்துட்டோம். இப்போ அதையும் டேப் எடுத்துருவோம். இதெல்லாம் சேஃப்டியாக தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா எங்கேயுமே ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது, எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தான் அனுப்புகிறாங்க. இந்த பிரிண்டரோட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் இந்த கம்பெனியில் வாங்கிக்கலாம், இல்லை வேறு என்ன கம்பெனி கூட இதோட கம்மி ப்ரைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வாங்கி பாருங்கள். இப்போ கீழே அந்த ட்ரே 2க்கான இது டேப்பையும் நான் கழிச்சுறேன். இதுதான் ட்ரே 1. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம பேப்பர் வந்து ஃபில் பண்ணுவோம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த சைஸ்க்கு நீங்கள் என்னென்ன பேப்பர் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு ஒன்று பேப்பர் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரோட அந்த வித்து அந்த சைடு திக்னஸ் வச்சு அது எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் ஸ்விங் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக ஆக்கிக்கலாம். அது மாதிரி இது வந்து பேப்பர் பிரிண்ட் ஆகி வெளியே வர இடம். அந்த மேலே வந்து கீழே உள்ளாமல் இருக்கிறதுக்காக இது வந்து இப்போ தொடக்க போட்டுருப்பாங்க. இங்கே தான் வந்து டோனர் கேட்ரேஜ் போடணும். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு ஜூம் ஜூம். இப்போ கேட்ரேஜ் பிடிக்க போகிறோம். என்ன பண்ணி பிடிக்கணும் வாங்கி கொடுக்குறது. எடுத்துட்டே இல்லையா? இதுதான் டோனர் கேட்ரேஜ். ஆரஞ்சு கலர் ரூம் பண்ணியாச்சு. இது ஏதோ புடிச்சு இருக்கும் இங்க போட்டிருக்கு. இது வர இதுதான் இதோட பவர் கேபிள். இதுதான் இதோட பவர் கேபிள். கை சைஸ் ரெடியா? இதுல வந்து பின்னாடி 3 போர்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பவர் அடாப்டர் போடுற கேபிள், இன்னொன்னு வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்றது, இன்னொன்னு வந்து ஈத்தர்நெட் கேபிள். ஈத்தர்நெட் போடுறது. இந்த பின்னாடி ஒரு பேப்பர் எதுனா ஸ்டக் ஆயிடுச்சுன்னா எடுக்கிற மாதிரி இருக்கு, அதுதான் நினைக்கிறேன். இது பாருங்க, ஸ்டக் ஆயிடுச்சுன்னா எடுக்கிற மாதிரி போட்டிருக்கு. அவ்வளோமா, இப்போ ஆன் பண்ணலாமா? இப்போ A4 ஷீட்டை வந்து பேப்பர் ட்ரேல போட்டுடலாம். கரெக்டா A4 ஷீட் சைஸ் இருக்கு. இந்த லைனுக்கு தாண்டி பேப்பர் வந்து நீங்க போடக்கூடாது, அப்படி போட்டா உள்ள மிஷின்ல மாட்டிக்கும். வந்து இதுல பவர் கொடுத்துருவோம். இல்ல ஆன் பண்ண போறேன். ஓ, நீங்க பட்டன் ஆன் பண்ண போறேன். ஆன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வைஃபை சிக்னல் இருக்கு. A4 ஷீட் பேஜ் எடுக்கணும்னா இந்த கார்னர் வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா A4 ஷீட்னு வந்து போட்டிருக்கோம். அந்த லைன்ல வர மாதிரி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்துருச்சு. நம்ம இது எடுத்துக்கிட்டு இது ஒரிஜினல் பிரிண்ட் தொங்கிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் டார்க்கராகவே இருக்கு. புதுசுனா அப்படிதான்டா இருக்கும். இப்போ வந்து இதை டபுள் சைடு எடுக்க போகிறோம். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஆட்டோமேட்டிக்காக இதுவே டபுள் சைடு எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேஜை வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஷனில் வந்து டபுள் சைடு எடுத்து மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் ஸ்கேன் ஆப்ஷன்ஸ்னு இருக்குது. இந்த செட்டிங்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு தெரியுதா, திருப்பி வந்து ஏரோ டவுன் ப்ரெஸ் பண்ணுங்க. என்லார்ஜ் அண்ட் ரெடியூஸ்னு இருக்குது. அப்புறம் டென்சிட்டி இப்போ 2 சைடட் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நமக்கு வேணும். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடட் ஆஃப்ல இருக்கு, அது கீழே கொடுக்குறேன். இப்போ 1 சைடட் டு 2 சைடட் இதுதான் நம்மளுக்கு வேணும். இது ஓகே கொடுத்துக்கிறேன். செட் டெம்பரரின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இது ஓகே கொடுத்துடுறோம். இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ ஸ்கேன் ஆயிடுச்சு. இப்போ பேஜ் திருப்பிப்போம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வச்சாச்சு. கரெக்டாக அலைன் பண்ணிட்டேன். இப்போ எஸ்ஸுக்கு வந்து அப்பு கழுத்தணும். இந்த அப்பு ஏரை வந்து கொடுத்துருவேன். இப்போ அடுத்த சைடு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து 2 சைடும் எடுத்துருச்சு. இப்போ எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் பேஜும் வந்துச்சு, செகண்ட் பேஜும் வந்துருச்சு. ஒரிஜினல் எடுக்கிறேன். இதுதான் அந்த செகண்ட் பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ். டபுள் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆகுது. இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்போ தான் வைஃபைல வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இன்ஸ்டால் கொடுத்துருவேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துருவோம். இதெல்லாம் அக்செப்ட் கொடுத்துருவோம். Allow and personalized push notification வாட்டா கேன்சல் கொடுத்துறோம். ஓகே கொடுத்துறோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துறோம். நியூ அப்டேட் இன்ஸ்டால்னு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபைன் நெட்வொர்க் கொடுத்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். சர்ச்சிங் SSID அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ என் ஒய்ஃபை நெட்வொர்க் வந்துருச்சு, ட்ராகன் சொல்லிட்டு. இப்போ அது ஓகே கொடுத்துருவோம். இப்போ நெட்வொர்க் கீனா பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு வந்து போட சொல்லுது. பிளர் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ அப்ளை செட்டிங்ஸ்னு கேட்குது. இப்போ மேலே அப்போ அழுத்தி எஸ் கொடுத்துக்கிறேன். கனெக்டிங் VLAN WLAN கனெக்டட் ப்ளஸ் ஓகே. அவ்வளோதான். இப்போ ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ when registering a machine that is already connected to Wi-Fi ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் மிஷின் கொடுத்துருவோம். டொம்முடிங் பாருங்க. இப்போ மிஷின் வந்துருச்சு. DCP L2ன்னு வருது. L2605DW. இப்போ கரெக்டாகுது. இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நேமில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். You can now use the machine on your mobile device. Thank you for setting exit setup கொடுத்துப்போம். இப்போ நியூ ஃபிலிம்வேர் அவைலபிள்னு சொல்லிட்டு காட்டுது. அதனால் இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே கொடுத்துருவோம். பாஸ்வேர்டா அப்டேட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குது. ஹவு டு பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இருக்குது. The update your machine is firmware must create new password. Your new password cannot be the same as default. ஓகே கொடுத்துருவோம். எதையோ போடுங்க.
பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இப்போ ஓகே கொடுத்து டிக் கொடுத்து சப்மிட் கொடுத்துப்போம். அப்டேட்டிங் ஃபிலிமர்னு வந்துருச்சு. செக் இஃப் யுவர் மிஷின் கம்ப்ளீட் த ஃபிலிமர் அப்டேட். பாருங்க முடிஞ்சிச்சு. ஓகே கொடுத்துருவோம். அங்கேயும் கம்மி இங்கேயும் கம்மி. இங்க ஓகே கொடுத்தா அங்க போயிடும் கம்ப்ளீட்டட். ஓகே இப்போ வந்து டிவைஸ் ஸ்லீப்ல இருக்கும் காட்டுது, இங்கேயும் ஸ்லீப் தான் காட்டுது. இப்போ நம்ம எதனா பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் கொடுத்துக்கணும், இல்லை ஸ்கேன் எடுக்கணும்னா இதுலேயே ஸ்கேன் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஃபோன்லேயே வந்துடுச்சு. ஃபோட்டோ பார்த்தாங்க போட்டோ இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் எடுக்க போகிறோம். டாக்குமெண்ட் பிரிண்ட் கொடுத்துட்டு இது ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ செட்டிங்ஸில் போய் நம்ம எத்தனை பேஜ் பிரிண்ட் எடுக்க போகிறோம்னு சொல்லி சூஸ் பண்ண போகிறோம். வந்தாச்சு. செலக்ட் பேஜஸ் கொடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்டில் இருக்குது. ஒன்று ஒன்றா கொடுக்கணுமா? ஸ்பெசிஃபை ரேஞ்சு கொடுத்துருவேன். ஸ்டார்ட் பேஜ் வந்து 1 கொடுத்துருவேன், என் பேஜ் 2. இப்போ 2 பேஜ் வந்து வந்துச்சு. இப்போ வந்து வெளியே வந்துப்போம். இப்போ 2 பேஜ் கொடுத்தாச்சு. கீழே காட்டுதா? குவாலிட்டி நார்மலில் இருக்குது, நார்மலே விட்டுருவோம். இப்போ லே அவுட்டு 1:1 இருக்குது. இருங்க நீங்கள் ஏன் நல்ல பேசுறீங்க? இப்போ காப்பீஸும் வந்து 1ல் தான் இருக்குது. இப்போ வந்து டபுள் சைடட் வேணும் நம்மளுக்கு, அதனால் 2 சைடட் கொடுத்து ஆன் கொடுத்துட்றேன். ஃப்ளிப் ஆன் லாங் எட்ஜுன்னு கொடுத்துட்டேன். இப்போ அவ்வளோதான். நம்ம பிரிண்ட் கொடுத்துருவோம். இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டு அங்கே ஒரு ரிசீவிங் டேட்டா வந்துருச்சு. பிரிண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு 2 சைடும். பாருங்க, இது செகண்ட் பேஜ், இது ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ 2 சைடு வந்து நம்ம ஃபோன்லேயே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே? இந்த பிரிண்டர் பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோட மாடல் பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் மேலே டிஸ்பிளேயில் காட்டுறேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20,400 ருபீஸ், 450 இது மாதிரி ஏதாவது ஆச்சு. இதுதான் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. இந்த ப்ரைஸுக்கு இந்த பிரிண்டர் நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா, இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்குலாம் இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதோட பெட்டராக எதனா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து அது என்ன மாடலு என்ன கம்பெனின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதையும் வந்து நான் பார்த்துட்டு வேறு எதனா ஒரு வீடியோவில் பிரிண்டர் திருப்பி வாங்கணுன்னா அதையும் நான் வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ. பாய்.